ப்ரௌனீஸ்லேயே நிறையா வெரைட்டிஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி ப்ரௌனியில் அசார்ட்டட் ப்ரௌனிஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபஜ்ஜியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ரௌனி செய்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன ஐட்டம் தேவைப்படும்னா சாக்லேட், டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன், மைதா, எக்கு, அன்சால்ட்டட் பட்டர், கோகோ பவுடர், ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் இதெல்லாம் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 100 கிராம் அளவு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், 100 கிராம் அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஃபைனாக மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கலாம். எதுக்காக ஃபைன் பவுடர்னா நம்ம விஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அது நல்லா கரையிலனா கிரிங்கிள் டாப் வராது. அதனால தான் நான் ஃபைனாக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லா வீடியோஸில் நான் சொல்கிறது கிரிங்கிள் டாப் வரது எவ்வளோ கஷ்டம்னு பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கிரிங்கிள் டாப் வரும். நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் 200 கிராம் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண போகிறேன். நீங்கள் தயவு செஞ்சு எல்லாமே ஒன்று கிளாஸாக யூஸ் பண்ணுங்கள், இல்லை சில்வர் பாட்டாக யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி அவனில் வச்சு அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சாதாரண ஒரு சில்வர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் முக்கியமாக பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் சாக்லேட் வந்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அதில் கவனமாக இருங்க. இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி தனியாக ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து 3 முட்டை மீடியம் சைஸ் முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டை பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்து அது மாதிரி உடச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு ப்ரௌனி வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை பயன்படுத்தினா உங்களுக்கு கிரிங்கிள் டாப்பும் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சால்ட் ஒரு பிஞ்ச். எதுக்காக சால்ட் உடனே போடுறோன்னா அந்த முட்டையோட வாசனை கொஞ்சம் கூட தெரியாது. வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு முட்டை ஸ்மெல்லுங்கிறது வராது. எப்போதுமே என் வீடியோவில் எல்லா வீடியோவிலும் கவனிச்சிங்கன்னா முட்டை போட்டதுக்கப்புறம் உப்பு அப்புறம் என்ன எசன்ஸ் போடுறேன்னா அந்த வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். முட்டை ஓரளவு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும், அப்போ தான் கிரிங்கிள் டாப் நம்மளுக்கு வரும். ஸோ சர்க்கரை நல்லா கரையணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1 ஸ்பீட்லேயே வச்சு பீட்டர் யூஸ் பண்ணணும், அப்போ தான் கிரிங்கிள் டாப் வரும். சப்போஸ் 2-3 ஸ்பீடில் வச்சுட்டு அது ஓவர் மிக்ஸ் ஆயிரும், பேட்டர் ஹார்ட் ஆயிரும், கேக் அந்த ப்ரௌனி வந்து அந்த அளவுக்கு நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷைனியாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது பட்டரையும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சோம்ல, அந்த இது டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அந்த விஸ்க் வச்சு நல்லா யூஸ் பண்ணணும். இப்போ பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஷைனியாக கிடைக்கும். விஸ்கோட பீட்டரில் வந்து நல்லா ஷைனியாக கிடைக்கும். உங்களுக்கு லாஸ்ட்லேயே காட்டுறேன் பாருங்கள் எப்படி காட்டுறேன்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌனி ஹார்ட் ஆயிரும், கிரிங்கிள் டாப்பும் வராது. இந்த மாதிரி ஒரு ஷைனியான ஒரு லுக் வந்துச்சுனாவே நீங்கள் கவலையே பட வேணாம், உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கிரிங்கிள் டாப் கிடச்சிரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, விஸ்க் அல்லனா ஸ்பேட்டுலா தான் யூஸ் பண்ணணும். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் கோகோ பவுடர் 30 கிராம், மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து 3 பேட்சாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி போடுங்க, அப்போ தாங்க வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரேடியாக ஃபுல்லாக ஃப்ளோரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் அது ஆகாது. நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணி தான் அதை மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்ன பேட்சாக 3 பேட்சாக நீங்கள் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணதுனால நான் டக்குன்னு ஒரே இதில் அப்படியே எல்லாமே போட்டுட்டேன். நீங்கள் வந்து 3 பேட்சாக இந்த ஒரு மாவே கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேட்சாக ஆட் பண்ணி போடுங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 3 பேட்சாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பேட்டுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஷைனியான லுக் வரணும். அந்த ஷைனி க்ளாஸி டெக்ஸ்சர் வந்துச்சுனாவே சூப்பரான உங்களுக்கு ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பேக் மோடில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும் 180 டிகிரி செல்சியஸில். இப்போ ப்ரௌனி பேட்டர் பார்த்திங்கன்னா இதான் அதோட கன்சிஸ்டன்சி, நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வாட்டர் அல்லனா மில்க், சப்போஸ் நீங்கள் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா ஷெல்ஃப் லைஃப்பில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா
5 to 6 days வரைக்கும் ப்ரௌனி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கிளிங் வேர்க் போட்டு வச்சிங்கன்னா, சப்போஸ் கிளிங் வேர்க் போடலைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வந்து கட் பண்ணி பீசஸாக போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 8x10 தான் எடுத்திருக்கேன். 8x10ல் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுட்டு இந்த பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த பேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை மறந்துடாதீங்க. ஒரு ஸ்கியூவரோ இல்லை ஒரு சிக்கூசியோ வச்சு நல்லா அந்த வந்து உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் போகிற அளவுக்கு நீட்டாக வந்து அந்த ஸ்கியூவர் வச்சு பண்ணி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அந்த ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணணும். நான் வந்து ஸ்கியூவர் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சிக்கூசி இல்லைனா ஒரு டூத்பிக் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சு பண்ணலாம். நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌனி வந்து ஹார்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் டேப் பண்ணுறதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரௌனி வந்து சாஃப்டாக கிடைக்கும். ஏர் பபிள்ஸ் உள்ளே வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகாது. இப்போ நம்ம வந்து அசார்டட் ப்ரௌனிஸ் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா கிட்கேட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மேலே போட்டேன் டாப்பிங்ஸாக. நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆல்மண்ட்ஸை ஃபுல்லாகவும் வச்சுருக்கேன். இந்த அசார்டட் ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் 1 kg வாங்கினீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எல்லா வெரைட்டிஸும். நெக்ஸ்ட் வந்து மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஒயிட் சாக்லேட் தனியாக போட்டிருக்கேன். சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட். இந்த மாதிரி நம்ம வந்து மில்க் அண்டு ஒயிட் டபுள் சாக்லேட், அதுக்கப்புறம் ட்ரிபிள் சாக்லேட், மில்க்கு ஒயிட்டு டார்க் காம்பவுண்ட் 3மே போட்டிருக்கேன். ட்ரிபிள் சாக்லேட், மில்க் காம்பவுண்ட் ஒரே ஒரு சாக்லேட்ஸ் மட்டும் பேட்டர் போட்டு மூடி வச்சுருக்கேன். அடுத்தது லைட்டாக அந்த பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டு வீட்டிலே பண்ணது அதையும் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்கியூவர் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து அழகாக அப்படியே மேலே அப்படி நிற்கி உள்ளே வரைக்கும் இறங்கியிருக்கும். ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 minutes வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பர்ஃபெக்டான அசார்டட் க்ரிங்கிள் டாப் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். பார்க்கவே அவ்வளோ டெம்ப்ட் ஆகுது, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட அவுட்புட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெளியே எடுத்து இது நல்லா 1 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. ஆறுனதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா வந்து ப்ரௌனி வந்து அந்த க்ரிங்கிள் டாப்லாம் உடஞ்சிரும். ஸோ நல்லா 1 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக 9 பீசஸ் வரும். 1 kg கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். டாப்பிங்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து அந்த பிஸ்காஃப் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நட்ஸ் ப்ரௌனி, கிட்கேட் ப்ரௌனியும் பிடிச்சிருந்துச்சு. டபுள் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பொதுவாக நான் சாக்லேட்ஸ் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனால் ப்ரௌனிஸ் மட்டும் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பீஸ் எடுத்து அதை கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த பிஸ்காஃப் வந்து எவ்வளோ அழகாக உள்ளே நம்ம கலக்கும்போது மேலே மட்டும்தான் கலக்கின மாதிரி இருந்துச்சு. அது அழகாக உள்ளே வரைக்கும் இறங்கி அதோட பீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. என்னோடய ஃபேவரெட்னே சொல்லிடலாம் இந்த பிஸ்காஃப் ஃப்ளேவர் பொறுத்த வரைக்கும். இது ஆக்சுவலி வீட்டுக்காக இது பண்ண ஒரு ப்ரௌனி தான். எல்லா ப்ரௌனி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணோம். உங்களுக்கு ப்ரௌனிஸ் எதுவும் வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. 1 kgனா ஆஃபர் நிறையா இருக்குது, 1/2 kgக்கும் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.